இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ இதை எதையும் தொட வேணாம். அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நம்ம 3 ஃபோல்டரில் தான் அடிக்கடி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல அது என்னென்னா கண்ட்ரோலர் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர், அதுக்கப்புறம் மாடல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர், அப்புறம் வியூ அப்படிங்கிற இந்த ஃபோல்டர். இந்த 3 ஃபோல்டரில் தான் நம்ம அடிக்கடி வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கான்ஃபிகரேஷனை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணி அப்பாச்சி சர்வரும் MySQL சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுடணும். ஃபஸ்ட்டு இது, அப்புறமா இது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரன் ஆகுது. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி PHP MyAdminக்கு போய் நம்ம இப்போ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு localhost/PHP MyAdminன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்துடும். இதுதான் PHP MyAdmin பேஜ். இதில் நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இங்கே டேட்டாபேஸ் நேமை நம்ம கொடுக்கணும். இப்போ நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, இப்போது இந்த டேட்டாபேஸை நம்ம கோடிங்நெட்டர் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம கோடிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது சப்லைன் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ இதில் தான் நான் வந்து PHP கோடிங் பண்ண போகிறேன். இப்போது ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே htdocsக்குள்ளே என்னோடய டெஸ்ட் ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ முதல்ல நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வியூ, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பேஸ் URL அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். http://localhost அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்ட் முழுக்க. ஏன்னா இந்த பேஸ் URL இந்த ப்ராஜெக்ட் முழுக்க தேவைப்படும். அதனால் இங்கேயே நம்ம கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, வேறு எதுவும் நம்ம கான்ஃபிக் பண்ண போகிறதில்ல. அடுத்ததான் நம்ம டேட்டா பேஸை கான்ஃபிக் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா பேஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக செலக்ட் பண்ண போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் டிஃபால்ட்டாக வந்து ரூட் தான். பாஸ்வேர்ட் எம்டியாக தான் கொடுக்கணும். அண்டு டேட்டா பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ் நேமு கொடுக்க போகிறோம். நான் செலக்ட் பண்ண அந்த டேட்டா பேஸ் வந்து டெஸ்ட் அப்படிங்கிற அந்த டேட்டா பேஸ். ஸோ டெஸ்ட்டுன்னு நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இது கொடுத்தாச்சு. ஓகே, சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோலர் ஃபோல்டருக்குள்ளே போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல், இதை வந்து நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன். இப்போ சேவ் பண்ணும்போது டெஸ்ட் அப்படின்னு நான் சேவ் பண்ண போகிறேன் என்னோடய ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரை. ஆனால் கண்ட்ரோலர் நேம் எப்பயுமே ஸ்டார்டிங்கில் கேப்ஸில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ கேபிட்டல் TEST அப்படின்னு நான் போட்டுக்கணும். ஸோ முக்கியமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே கேபிட்டலில் தான் கண்ட்ரோலர் நேம் ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ நான் டெஸ்ட்டுன்ற கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு கிளாஸை உருவாக்க போகிறோம். ஸோ PHPன்னு அந்த டேக் ஓப்பன் பண்ணி கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம். இது வந்து இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஸோ எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கொடுத்து CI_controller இதுதான் அந்த மெயின் கிளாஸ். ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போது ஓப்பன் பிரேஸ். இப்போ இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுதான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். முதல்ல கிளாஸ் ரன் ஆனோடனே முதல்ல ரன் ஆக போகிறது இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தான். ஒரு புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி நினச்சிக்கோங்க இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணோடனே ஓப்பன் பிரேஸ், அதுக்குள்ளே எக்கோ கொடுக்க போகிறோம். எக்கோனா ஜஸ்ட் நம்ம கொடுக்க போகிறத அப்படியே பிரிண்ட் பண்ணோம், அவ்வளோதான். எக்கோ வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டு தி கோடிங்நேட்டர். ஓகே, இப்போ நம்ம இங்கே கொடுக்க போகிறது தான் கோலன் கொடுக்க போகிறது அங்கே நம்ம பேஜில் டிஸ்பிளே ஆக போகுது. டெஸ்ட்டுக்கு பதில் நம்ம ட்ரெயின் கொடுக்கலாம், சும்மா ஒரு கரெக்ஷன். ஓகே, இப்போ நம்ம கொடுத்த இந்த எக்கோ தான் வந்து நம்ம பேஜில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு போய் நம்ம ப்ரௌசரில் localhost அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதில் நீங்கள் கான்ஃபிக்குள்ளே ரவுட்ஸுன்ற அந்த ஃபைலுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கண்ட்ரோலராக வெல்கம் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலர் போகுது. ஸோ இப்போது இந்த கண்ட்ரோலர் வெல்கம்னு இருக்கிறதால நம்ம localhost/test அப்படின்ற நம்ம ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணும் போது என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோலர் தான் முதல்ல ரன் ஆகுது. ஏன்னா நம்ம டிஃபால்ட் கண்ட்ரோலராக கொடுத்துருக்கிறது இந்த வெல்கம் கண்ட்ரோலர் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற டெஸ்ட் அப்படின்ற கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட்டுன்றதால TEST டெஸ்ட்டுன்னு கொடுத்துறோம். இப்போ டிஃபால்ட்டாக ரன் ஆக போகிறது வெல்கம் கிடையாது, டெஸ்ட்டுன்ற கண்ட்ரோலர் தான். ஸோ இப்போ ப்ரௌசரில் போய் இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய் ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் ட்ரை டு த கோடிங்னேட்டர் அப்படிங்கிற நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் ரன் ஆகிருக்கு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.